இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சுவையான ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 15 வரமிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், வெந்தயம் 1 ஸ்பூன். ரசப்பொடி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடேறினோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மல்லி 2 ஸ்பூனை போட்டு கருக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. பாதி வறுபட்டோடனே இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆற வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாயும் வறுபட்டுருச்சு. இதையும் அந்த பொருளோடு சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி ரசம் செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.